வணக்கம். மணலி, மாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருந்தது. புகார் அளிக்க நேரில் சென்றபோது மின் வாரிய அதிகாரிகள் இல்லாததால் ஆத்திரம் அடைந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது சென்னை மணலி மற்றும் பால்பண்ணை, மாத்தூர் பகுதிகளில ஞாயிற்றுக்கிழமை நேற்று இரவு சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், குடியிருப்பு வாசிகள் பலரும் செல்போன் வாயிலாக புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் இல்லாததால் மின்வாரிய அலுவலகத்திற்கு பொதுமக்கள் திரண்டு சென்று புகார் அளிக்க முற்பட்டிருக்கிறார்கள், புகாரும் அளித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் புகார் அளிக்க சென்றபோது மின்வாரிய அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் யாருமே இல்லை. செல்போன் வாயிலாக அழைத்தாலும் யாரும் ஏற்பதில்லை. 3 மணி நேரமாக கரண்ட் இல்லை, மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கிறது. எங்கே யாரிடம் புகாரை பதிவு செய்வது என்று தெரியாத சூழல் இருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் திரண்டு காமராஜர் சாலையில் மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். 1 மணி நேரமாக இவர்கள் தொடர் மறியலில் ஈடுபட்டிருக்கும் போது இவர்கள் கூறியது, தினந்தோறும் இந்த பகுதியில நாள் ஒன்றிற்கு 2 முறையாவது குறைந்தபட்சம் மின்வெட்டு ஏற்படுகிறது, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. முக்கியமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இந்த பகுதியில் அதிகமாக வசித்து வரும் நிலையில் இது தொடர்ந்து இது ஒரு மெகா சீரியல் போல தொடர்கதையாக குறிப்பாக இரவு நேரங்களிலே தினந்தோறும் இந்த பகுதியில் மின்வெட்டு ஏற்படுகிறது. அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அலட்சியமாகவே இவற்றை கடந்து செல்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழலை நாங்கள் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை கூறியிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், இனி இது போன்று மின்வெட்டு ஏற்படும் கால சூழல்களை குறைப்பதாகவும் அதற்கான தீர்வை காண்பதாகவும் கூறியிருந்த நிலையில் 1 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்த பொதுமக்கள் போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்று கலைந்து சென்றனர்.